Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதா? அது தேவைக்கும் மேலானது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆம், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை என்ற வார்த்தையின் பொருள் நம்முடைய தவறுகளுக்கும் அப்பால் தேவன் நம்மை கண்ணோக்குகிறார் என்பதே ஆகும். ஆகவே கிருபையை இலகுவாக எண்ணி விடாதீர்கள். கர்த்தருடைய பலனானது உங்களுடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும். சில நேரங்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்களை அனுமதிக்கிறார். எதற்காக? அவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்கும்படிதான் பலவீனங்களை அவர் அனுமதிக்கிறார். உங்களுக்குள்ளே பலவீனங்கள் இருக்கும்போதுதான் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவீர்கள். இல்லையென்றால் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளக்கூடிய தேவை இருக்காது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தவும் மாட்டீர்கள். பலத்திற்கும் கிருபைக்கும் அவரையே முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில நேரங்களில் உங்களிலே பலவீனங்களை அவர் அனுமதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அவர் சொல்லுகிறார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இந்த பலவீனத்தை அவருடைய வாழ்க்கையில் கர்த்தரே அனுமதித்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் ஏராளமான தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்திருந்தார். இவை காரணமாக எல்லாரை பார்க்கிலும் நானே சிறந்தவன் என்ற பெருமை அவருக்கு எழுவதற்கு வாய்ப்பு இருந்தது. அதனால்தான் அவர் மேன்மை பாராட்டாதபடிக்கு இந்த பலவீனத்தை கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் சொன்னார், இந்த பலவீனம் இருக்கிற வரைக்கும் உனக்குள்ளே பெருமைகள் வராது. நீ தாழ்மையோடு நடந்து கொள்ளுவாய். நீ என்னுடைய பலத்தையே சார்ந்திருப்பாய். நான் உன்னை பயன்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆகவே நீ பலவீனத்தை பார்க்காதே, என்னுடைய கிருபையை பார். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அவர் கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய பலத்தையுமே சார்ந்திருந்தபடியினால் கர்த்தர் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, பலவீனத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். 100% பூரணமாய் மாறின பின்பு எதையாவது சாதிக்கலாம் என்று காத்திருக்காதிருங்கள். உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருக்கென்று பலத்த காரியங்களை செய்ய முடியும். எந்த அளவிற்கு கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கர்த்தருடைய பலன் உங்களுடைய சரீரத்திற்குள்ளாய் பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போது நீங்களும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் பலத்தில் பூரணப்பட்டவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்கள் பலன் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பலன் கொள்ளுவீர்களாக. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பலன் கொண்டு கர்த்தரை துதித்து மகிழ்ந்தவர் தாவீது. அவர் எழுதுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். நீங்கள் பலவீனன் என்றோ அநாதை என்றோ படிப்பறிவில்லாதவன் என்றோ ஒருபோதும் எண்ணி சோர்ந்து போகாதேயுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து பரலோக பலத்தால் நிரப்பியிருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இஸ்ரவேல் ஜனங்களில் பலவீனமானவர்கள் ஒருவரும் இருந்ததில்லை. அவர்களை வழிநடத்தின மோசேக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் மங்கவோ கால்கள் தள்ளாடவோ இல்லை. காலேபுக்கு 85 வயதான போதிலும் அவருடைய பலன் சிறிதும் குறுகவில்லை. அவர் சொல்லுகிறார், யுத்தம் செய்வதற்கு எனக்கு அப்பொழுதிருந்த பலன் இப்பொழுதும் இருக்கிறது. நான் மலைநாட்டை சென்று பிடிக்கப் போகிறேன் என்றார். முதலாவது, ரட்சிப்பிலே உங்களுக்கு பலன் உண்டு. ரட்சிக்கப்பட்டதுமே கர்த்தர் உங்களோடு இருக்கிறதையும் முழு பரலோகமும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதையும் உணர்வீர்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே என்று தாவீது மனம் குளிர அழைக்கிறார். இரண்டாவது, வசனத்திலே உங்களுக்கு பலன் உண்டு. சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வடதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். தேவ வசனமே ஆவியின் பட்டயம். அது அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனுள்ளதா இருக்கிறது. மூன்றாவது, பரிசுத்தாவியிலே உங்களுக்கு பலனுண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, வாருங்கள் பலத்தில் பூரணப்படுவோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர். என்னை வழிநடத்துவீர் என்று நம்பி உம்முடைய பிரசன்னத்தில் இளைப்பாறுதல் காணும்படி என்னுடைய கவலைகள் குறைபாடுகள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையினால் இன்றைக்கு சந்தித்தருளும். என்னுடைய பலவீனத்தை உம்முடைய வல்லமையினால் பூரணமாய் நிறைவாக்கும். நீர் கொடுத்திருக்கும் வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னுடைய அடிமைத்தனங்களையும் கெட்ட பழக்கங்களையும் விட்டு விடுவதற்கு உதவுவீராக. உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருப்பதாக. இப்போதும் நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது அடிமைத்தனங்கள் என்னை விட்டு அகன்று போவதாக. தீய பழக்கங்களை செய்யும் தூண்டுதல் முற்றிலும் அகன்று போவதாக. உம்முடைய பரிசுத்தம் என் மீது ஊற்றப்படுவதாக. என்னை தொடுவீராக. நற்கிரியைகளை செய்யும்படி உம்முடைய பரிபூரண கிருபை என் மீது வரட்டும். தேவனே, என்னை மகா உயரங்களுக்கு உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.